ஹீரோ காணாம போன பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்கு போயிருப்பாரு. ஆனா அங்க இருக்கிற ஆட்களை இவர் அடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் சொல்லாமலே ஹீரோ இவ்வளவு எஃபர்ட் எடுத்ததால ஹீரோயினுக்கு இப்ப கஷ்டமா இருக்கு. நீ ஒண்ணு கெட்ட போலீஸ் எல்லாம் கிடையாது, நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி இப்ப அவரை சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோவை அடிச்ச கடைக்கு இப்ப ஹீரோயின் அவங்க டீமோட போய் விசாரிக்கிறாங்க. இவங்க கடையில வேலை பார்த்தா 3 பேர் தான் இவர் பேர்ல சிம் கார்டு வாங்கிட்டு இவர் கடையில இருந்து கண்ணாடி எல்லாம் திருடின்னு போய் வியாபாரம் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்கள பத்தி வேற எந்த டீடைல்ஸுமே ஹீரோயினுக்கு கிடைக்கல. இப்ப பக்கத்துல இருக்க சிசிடிவில செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அவனுங்க ஒரு ரெட் கலர் காரை எடுத்துட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு போனது தெரியுது. அந்த கார் வேற யாருதே இல்ல, கூட இருக்க ஒரு போலீஸ் தான். அந்த காரை வச்சு இப்ப அந்த 3 பசங்களையும் அந்த பொண்ணையும் பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இது வரைக்கும் காணாம போன 42 பொண்ணுங்களுக்கு எந்த ஆக்ஷனுமே எடுத்திருக்க மாட்டாங்க. இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட கொடுத்து நியூஸ்ல போட சொல்லிருப்பாங்க. இப்ப அந்த நியூஸை பார்த்து ஹீரோயினும் அந்த டீமும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப பெரிய அதிகாரியோ இந்த நியூஸ் எப்படி டிவி வரைக்கும் போச்சுன்னு ஹீரோயினை கேட்கறாங்க. ஆனா அவங்கள தெரியலன்னு சொல்லிடுறாங்க. பெரிய அதிகாரியோ இப்ப அந்த ரிப்போர்ட்டரை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா அவரும் சந்தோஷமா தான் ஜெயிலுக்கு போறாரு. இப்ப அந்த கார் பக்கத்து ஸ்டேட்டுக்கு தான் போயிருக்கோம். அங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா அவரை இவங்க அழகா இருக்காங்கன்னு சொல்லி விட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினோ டென்ஷன் ஆகி போலீஸை திட்டிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு வண்டி ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா அவரும் ஒரு டப்பா வண்டியை தான் கொடுத்திருப்பாரு. இப்ப அந்த கார் கடைசியா எங்க பெட்ரோல் போட்டுச்சுன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனுங்களும் அந்த பொண்ணு ஒரு காட்டுக்குள்ளதான் வச்சிருக்கானுங்க. காரோட நம்பர் பிளேட் எல்லாம் மாத்திடுறானுங்க. அந்த பொண்ணு இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருந்து ஓட பார்க்கும். ஆனா அதுக்குள்ள அவனுங்க 3 பேருமே அந்த பொண்ணை பிடிச்சி திரும்பி கார்ல அடைச்சு வச்சிடறானுங்க. ஹீரோயின் அவனுங்க கடைசி இருந்த இடம் வரைக்கும் கண்டுபிடிச்சு வந்திருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அவனுங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்ப அந்த பொண்ணு விற்கிறதுக்காக ரேட் பேசிட்டு இருக்கானுங்க. அவனை கீழ் ஜாதி பொண்ணுக்குலாம் கம்மி ரேட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள வெளியே யாரும் கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. இவரு போய் பார்த்தா போலீஸ் எல்லாம் வந்திருக்குன்னு அவனுங்க ஒளிஞ்சிக்கிறானுங்க. ஆனா ஹீரோயின் டீமோட அந்த வீட்டை சுத்தி வளைச்சிடுறாங்க. இப்ப 2 டீமுக்கு மாறி சண்டை நடக்குது. ஆனா ஹீரோயின் கையில கன் இருக்கிறதால ஒரு வழியா மேனேஜ் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக அந்த ரவுடி வரான். ஆனா அவனை கீழே போய் விழுந்து அடிபட்டுடுது. இப்ப ஹீரோயினோ நல்லபடியா அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எம்எல்ஏ வீட்டுல பலாப்பழம் காணாம போன முன்னாடி நாளே இந்த பொண்ணை கடத்தப்பட்டிருக்காங்கன்னு ஜட்ஜி கிட்ட சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு மேல போய் கேஸ் போட்டீங்கன்னு கேக்குறாங்க. பொண்ணு காணாம போறதை விட எம்எல்ஏ வீட்டுல காணாம போன பலாப்பழம் தான் முக்கியம்னு சொல்லும் போது நாங்க அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறது, அதுக்காக தான் போய் சொன்னேன் ஹீரோயின் சொல்றாங்க. மார்க்கெட்ல ஒரு பலாப்பழத்தோட ரேட் என்னன்னு கேட்டு எம்எல்ஏக்கு 2 பலாப்பழத்துக்கான காசு கொடுத்து இந்த கேஸை ஜட்ஜ் முடிச்சிடுறாங்க. என்னதான் ஹீரோயின் போய் கேஸ் போட்டிருந்தாலும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு தான் இவங்க முயற்சி பண்ணாங்கன்னு இப்ப ஜட்ஜோ பாராட்டி அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காம விட்டுடுறாங்க. அந்த ஊர்ல இருக்க செவர்ல எல்லாம் இன்ஸ்பெக்டர் போட்டோவை தான் வரைஞ்சு வச்சிருக்காங்க. பெண்களை காப்பாத்த வந்தவங்க புகழ்ந்து பேசியிருக்காங்க. பெரிய அதிகாரியோ நீ தாமா மிச்சம் இருக்க கேஸையும் முடிக்கணும், காணாம போன அந்த 42 பொண்ணுங்களையும் கண்டுபிடிப்பேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. கான்ஸ்டபிளா இருந்த ஹீரோக்கு இன்ஸ்பெக்டரா இருந்த ஹீரோயினை எஸ்பியாவும் ப்ரொமோஷன் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்களும் ஹாப்பியா இருக்காங்க.